Hi to all மக்களே ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அது கார்டன் ரிலேட்டடான வீடியோ போட்டு என்னோட கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா இந்த ஸ்ட்ராபெரி கொய்யாங்கிறது ஸ்ட்ராபெரி சைஸ்லயே வந்து அந்த கலர்லயே அந்த கொய்யா வரும் ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இதா இருக்கும் நல்ல ரெட்டிஷா வந்தா நல்லா இனிப்பாவே இருக்கும் இதோட இந்த பிளான்ட்டோட சைஸே இவ்வளவுதான் இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய காய் பிடிச்சிருக்குது 2 years ஆயிடுச்சுங்க நீங்க நர்சரியில வாங்கும்போது 6 மாசம் 7 மாசம்லாம் சொல்லுவாங்க எந்த பிளான்ட்டா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 1.5 yearsக்கு மேல தான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஆகுது எனக்கு ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு ஆனா ஒன்ஸ் வந்து பூ பிடிச்சி காய் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ இந்த கேஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சதுலேருந்து நிறைய பூ இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு காய் கூட பிடிக்கல பட் இந்த டைம் வந்து ஒரே காய் பிடிச்சிருக்குது ரிமைனிங் பூவெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுற சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து பழுக்கலை அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன் அப்புறம் புஷ் ஆரஞ்சு இந்த புஷ் ஆரஞ்சு நீங்கள் நார்மலாக வாங்கி வச்சாலே பூக்கும் காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் என்ன ரொம்ப புளிப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்சா இது ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஃப்ரூட் வந்து நான் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இது வந்து ஃப்ரூட்டை வச்சு நான் பார்க்கல இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி ஜூஸ் அது இதுன்னு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சேன் இப்போ தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செரி இது நார்மல் செரி தான் லைட்டாக புளிப்பாக இருக்கும் அந்த பேக்கரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இது முன்னாடியே வந்து ஈல்டு எடுத்த ஆரம்பிச்சிட்டேன் இது ஒன்ஸ் பூ பூத்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனம் செரி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்து வருது நான் சின்ன குச்சியாக தான் வாங்கி வச்சிருந்தேன் நல்லா புஷுன்னு வளர்ந்துருச்சு ஒரே பூ வச்சிருக்கு பட் காய் பிடிக்குமான்னு தெரியல இன்னும் வளரணும்னு நான் நினைக்கிறேன் பட் வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்டு இன்னும் கொஞ்சம் புளிப்பு கலந்தால இருக்கும் இதுலேயே பிளாக் சூரியனம் வந்து நான் தனியாக வச்சிருக்கேன் அது இன்னும் பூ வைக்கல அது நல்லா கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்பெரி வந்து நார்மலாக எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்குமே வருங்க நான் வாங்கி வச்சதுலேருந்தே அது பாட்டுக்கு ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் செடி இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிலே உங்களுக்கு வரும் கொடி மாதிரி படராது நான் அந்த கார்டன் ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக சும்மா ஒரு இது கொண்டு வாங்கி வச்சேன் இனிஷியலாக பெருசாக காய் பிடிக்கல அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காய் பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற அப்டேட் இன்னும் அடுத்தடுத்த பிளான்ட் வந்து எப்போ ஃப்ரூட் ஆகுதோ நான் அதை உங்களுக்கு அப்டேட்டாக போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க